மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ரொம்பவே சாஃப்டான ஒரு ரோஸ் மில்க் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் தண்ணி எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் சர்க்கரை, இது ரெண்டும் கேரமல் பண்ணுறதுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 முட்டை, 1/4 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை, காய்ச்சிய பால் 1 கப், ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன், ரோஸ் மில்க் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஒரு பவுல் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துன உடனே நீங்கள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ஆகும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கேரமல் ஆகிருக்கு. இன்னும் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். லிக்விட் பதத்துக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இதை வந்து நம்ம அந்த டிஃபனில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிஃபனை வந்துட்டு லேசாக அசைச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேரமல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே புட்டிங்க்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா காயட்டுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இல்லை 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை வெந்த பிறகு சர்க்கரை போடுங்க, இல்லைன்னா ரவை வேகாமல் போயிடும். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஆறட்டும். ஒரு பவுலில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. அதில் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு வந்துட்டு நம்ம வேக வச்ச மாவு ரவா மாவு ஆறிடுச்சு. இதில் இந்த பீட் பண்ண முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு விட்டிங்கன்னா தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ், அப்புறம் ரோஸ் மில்க் ஃபுட் கலர் கொஞ்சமாக தேவைக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கலர் தேவையோ அந்த அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கர் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பெரிய அடிகனமான பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் நான் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இது ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி விட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேங்க. இப்போது அந்த கேரமெல்லில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ரோஸ் மில்க் புட்டிங்கை வந்துட்டு ஊற்றிக்கோங்க. இதை நான் வந்துட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு வேர்க்கிறப்போ தண்ணி சிந்துச்சுன்னா அது வந்துட்டு அந்தளவு வேகாமல் இருக்கும். அதனால மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேகணுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கேக் மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அப்பப்போ தேவைன்னா. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, இதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்படி சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. பாருங்கள், சூப்பரான ரோஸ் மில்க் புட்டிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரோஸ் மில்க் குடிக்கிறத விட இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.